வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். அதாவது 2 வார்த்தைகள் ஒன்றா இருக்கும், அது எப்படி மாறுபடுது அப்படின்றத நம்ம பார்த்து எழுதணும். பார்க்கலாம். சரியான தொடரை தேர்ந்தெடு. விரிந்து, விரித்து. ஸோ இங்கே விரிந்து கொடுத்துருக்காங்க, இங்கே விரித்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான அர்த்தம் மாறும் இல்லையா? ஸோ நம்ம அதை கரெக்டாக பார்த்து எடுக்கணும். காற்று வீசியது, பூக்கள் விழுந்தன, மயில் விரித்தது. மழைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன, மயில் தோகையை விரித்தது. மயில் தோகையை விரித்ததால் பூக்கள் விரிந்தன, பூக்கள் விரிந்ததால் மயில்கள் ஆடியது. ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் பி தான். இந்த விரிந்து, இதுக்கு என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க? மழைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன, விரித்து அப்படின்னா மயில் தோகையை விரித்தது. ஸோ பி த ஆன்சர். அடுத்து இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். சரியான தொடரை தேர்ந்தெடு. சேர்ந்து, சேர்த்து. மாணவர்கள் சேர்ந்து சண்டையிட்டனர், ஆசிரியர் சேர்த்து வைத்தார். ஆசிரியர்கள் சேர்ந்து மாணவர்கள் சேர்ந்தனர். இது மீனிங்லெஸ்ஸாக இருக்குது. மாணவர்கள் சேர்த்து விளையாடி ஆசிரியர்கள் சேர்ந்தனர், மாணவர்கள் சேராமல் ஆசிரியர் சேர்ந்தார். ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, மாணவர்கள் சேர்ந்து சண்டையிட்டனர், ஆசிரியர் சேர்த்து வைத்தார். ஏதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. நெற்கதிர்கள் டேஷ் நிலத்தில், கரும்பு டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன பார்க்கலாம்? விளைந்த, விளைத்த, விளைந்த, விளைந்த, விளைத்த, விளைந்த, விளைவித்தனர், விளைத்த, விளைந்த. இங்கே ஆன்சர் சி தான் சொல்லியிருக்காங்க. பட் என்னன்னு பார்க்கலாம். நெற்கதிர்கள் விளைந்த நிலத்தில் கரும்பு விளைவித்தனர். ஸோ இது நம்ம இங்கே சொல்லி பார்த்தோன்னா தான் நம்மளால் கரெக்டான ஆன்சர் எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ சி தான் ஆன்சர். அடுத்து தவறான இணை எது? ஆழினா கடல் சொல்லியிருக்காங்க, நாவாய் கப்பல், பனி வேலை சொல்லியிருக்காங்க, பறவை பறவை. ஸோ இதுக்கு மீனிங் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இதுதான் மீனிங்லெஸ்ஸாக இருக்குது. ரெண்டுமே பறவை பறவைன்னு கொடுத்துருக்காங்க. ஆழி கடல், நாவாய் கப்பல், பனி வேலை, இது மூணுமே கரெக்டு. தவறான இணை டி தான். அடுத்து இதில் தவறான இணை எதுன்னு கேட்குறாங்க. போற்றார் பகைவர், கிளை உறவினர், அளந்தவர் வறியவர், பேதையார் அறிவுடையார். ஸோ இதில் தவறான இணை டி தான். அடுத்த கொஸ்டின், சரியான இணையை தேர்ந்தெடுக்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? அலை கடல் அலை, அலை வரவழை, அலை நண்டு, அணை கூப்பிடு. விடை தெரியவில்லை சொல்லியிருக்காங்க. ஆன்சர் ஏ தான் கரெக்ட். அலை கடல் அலை. அடுத்து விலை, விலை, விழை போன்ற சொற்களுக்கு சரியான பொருள் வேறுபாட்டை தேர்வு செய்க. அதாவது லை மாறி மாறி கொடுத்துருக்காங்க. இந்த விலைனா உண்டாக்குதல், விரும்பு, பொருளின் மதிப்பு, இது மூணுக்குமான ஆன்சர் இங்கே கொடுத்துருக்காங்க. அதில் எது கரெக்டோ அதான் எடுக்கணும். அடுத்து விரும்பு, பொருளின் மதிப்பு, உண்டாக்குதல், விரும்பு, உண்டாக்குதல், பொருளின் மதிப்பு, பொருளின் மதிப்பு, உண்டாக்குதல், விரும்பு. ஆன்சர் டி தான் சரி. அடுத்த கொஸ்டின், பொருந்தும் இணையை காண்க. அதாவது சரியான இணை எதுன்னு கேட்குறாங்க. கரி குதிரை, அருவர் காலன், பிலம் மலைக்குகை, மரளி புதர். ஆன்சர் சி தான் சரி. பிலம் மலைக்குகை. அடுத்து இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். சரியான தொடரை தேர்ந்தெடு. பணிந்து, பணித்து. இறைவனை பணித்தால் பெற்றோர் பணிந்தனர், இறைவனை பணிந்து செல்ல வேண்டும் என பெற்றோர் பணித்தனர், பெற்றோரை பணிந்து இறைவனை பணித்தனர், பணிந்து சென்றால் இறைவனை பணியலாம். ஆன்சர் பி தான் சரி. இறைவனை பணிந்து செல்ல வேண்டும் என பெற்றோர் பணித்தனர். அடுத்து இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். சரியான தொடரை தேர்ந்தெடு. மாறி, மாற்றி. சரி, மாறு, மாற்றி. ஆப்ஷன்ஸ் 4 கொடுத்துருக்காங்க. இதில் கரெக்ட் என்னன்னு பார்க்கலாம். மாறு வேடத்தில் பரிசு பெற்றவுடன் வேடத்தை மாற்றிக்கொண்டார். மாறி வந்தவர் பரிசு பெற்று மாற்றிக்கொண்டார். வேடம் மாறிக்கொண்டு பரிசை மாற்றினார். மாறி மாறி வந்தவர் பரிசை மாற்றினார். ஆன்சர் ஏதான் சரி. மாறு வேடத்தில் பரிசு பெற்றவுடன் வேடத்தை மாற்றிக்கொண்டார்.
ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைன்னா இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப மைன்யூட்டாக கவனித்து படிக்க வேண்டிய டாபிக்ஸ். ஒரு வேர்டு கூட இல்லை, ஒரு வார்த்தை தான் மாறும். ஸோ அது எங்கே மாறும், எப்படி மாறும், அதையெல்லாம் நம்ம வீடியோஸாக போட்டுட்ருக்கோம். நீங்களும் நல்லா யூஸ் பண்ணிக்கங்க. இதோட கண்டினியூஷன்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.